ரூமோட டிசைனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. I mean to say we have to change all the designs of the room. Thank you. No, I don't want the juice. Have some coffee, please. காஃபி எல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு அருமையான நியூஸ் சொல்ல போறேன். அதை கேட்டு உங்களுக்கு சந்தோஷத்துல பைத்தியம் பிடிச்சிரும். கிங்க பைத்தியமாக்குற அளவுக்கு இந்த உலகத்துல நியூஸ் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? அது நீங்க நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் பஞ்ச் எடுத்துக்க கூடாது. நான் பஞ்ச் எடுத்துக்க கூடாது நியூஸா? எக்ஸைட்டிங். Come on, tell me. ராக் அண்ட் ராப் இன்டர்நேஷனல் ட்ரூப் ஒரு வேர்ல்ட் ஆல்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 6 சிங்கர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் நீங்க. No! You're joking. இல்ல, அவங்க மெயில் பண்ணிருக்காங்க. ஐயா, உனக்கு தெரியுமா இத்தனை வருஷமா நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். And finally the day has come. That's good news. High five. கேளு, உனக்கு என்ன வர வேணாலும் கேளு. எனக்கு வேணுங்கிறது எல்லாம் நீங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கீங்க. Oh wow, what a satisfied woman you are. மேடம், உங்களை பிக் பென் மேல ஏறி நின்னு ஹானர் பண்ணதா நல்லா இருக்கும் மேடம். நீங்க ப்ளீஸ் கீழே இறங்குங்க. ஆல்ரெடி நீங்க எனக்கு கொடுத்த ஹானரே போதும். நீங்க டெல்லி போறதுக்கு ரெடி ஆகுங்க. டெல்லியா? இதுல சில ஃபார்மாலிட்டிஸ நீங்களே தான் பர்சனலா பண்ணணும்னு இவங்க சொல்லிருக்காங்க. அதுக்காக சில மாசம் இந்தியால தான் இருக்கணுமா? குட். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்க ட்ரீமுக்கே கண்டிஷனா? எஸ், இந்த ட்ரீமை என்னால தனியா நிறைவேற்றிக்க முடியாது. சொல்லுங்க, யாரோட பேரை எழுதணும்? உன்னோடதான். பாட்டி, என்னாச்சு பாட்டி? அண்ணன் ரூம்குள்ள வந்து வரீங்க. அண்ணன் கிட்ட அப்படி என்ன சொல்லணும்னு போனீங்க? இது வரைக்கும் செவுத்துக்கு காது இருக்குன்னு மட்டும்தான் நினைச்சேன். அதுக்கு பேசவும் தெரியும்னு இப்பதான் தெரிஞ்சுது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாட்டி. இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே ஏன் கண்ட்ரோல்குள்ள தான் நடக்கணும். இங்க என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியறது அவசியம் இல்ல. ஏன்னா இந்த வீட்ல எந்த தப்பும் நடக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்ல பெரிய தப்பு நடந்துருச்சு. தப்பே இல்ல. she deserves it. அவ என் அண்ணனோட மூளையும் மனசையும் குழப்பி விட்டிருந்தா இந்த வீட்டுக்கு கிரகணம் பிடிச்ச மாதிரி இருந்தது. சரி பாட்டி, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பாட்டி, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவளால தானே நான் என் பாட்டியை இழந்த. 7 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவ போனா. அதுக்கு முன்னாடியே நான் அவளை விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அபியோட மனசுல இருந்து அவளை எடுக்க முடியல. ஆலியா 7 வருஷம் இல்ல, பிரக்யா இந்த வீட்டை விட்டு போய் 70 வருஷம் ஆனாலும் சரி, அபி மனசுல அவளுக்காக அதே காதல் இருக்கும். காலம் எல்லா காயத்தையும் போக்கிரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலால ஏற்பட்ட காயத்தை காலத்தால போக்க முடியல. இப்பவும் என்னோட அபி பிரக்யாவை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படி நினைக்கிறது உங்களோட கற்பனை பாட்டி. அண்ணன் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்கறத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. even he doesn't have time for all this nonsense. இன்னைக்கு தேதியில அண்ணனோட அசெட்ஸ், அவனோட கரியர் எல்லாமே 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். சோ இப்ப பிரக்யாவை பத்தி யோசிக்கிறது அண்ணனுக்கு நம்ம எல்லாருக்குமே டைம் வேஸ்ட் தான். அண்ணன் எவ்வளவு மாறிட்டான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல பாட்டி. இல்ல ஆலியா, நீ ஒண்ணு அபிய மாத்தல, அவனை ஒரேடியா கல்லாக்கிட்ட. அதனாலதான் அவனுக்குள்ள இருக்கிற வலி வெளியே தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால ஒண்ணு இல்லைன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அபி கஷ்டத்துல இருக்கான். உனக்கு உண்மை என்ன தெரியணும்னா உடனே உள்ள போ. அபிக்கு முன்னாடி காஃபியை நீட்டு. காலையில எப்படி எழுந்திருக்கிறான்னு பாரு. அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவனால எடுக்க முடியுதா பாரு. காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பிரக்யாவோட தேவை என்னங்கறத உணர்ந்துகிட்டு இருக்கான். எந்நேரமும் அபி அவளோட ஞாபகத்திலே இருக்கான். நம்ம அபி மாறி ரொம்ப வருஷம் ஆகுது தெரியுமா? காதல் அவனை எப்பவோ மாத்திருச்சு. நீ நினைச்சா கூட உன்ன மாதிரி உன் அண்ணனை மாத்தவே முடியாது. அவன் மாறின மாதிரி உன்கிட்ட நடிக்கிறான், அவ்வளவுதான். அவனோட துக்கத்தை அவன் மறைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மை என்னன்னா ஆலியா, அவன் இப்பவும் பிரக்யாவை மட்டும்தான் காதலிச்சு என்னால வர முடியாது. கேரா இருக்கால்ல. ஓகே, ப்ராப்ளம் இல்ல, நம்ம 3 பேரும் போகலாம். அப்ப கேராவோட ஸ்கூல்? டெல்லில கூட நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு பிரக்யா. நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். you are not understanding. சில மாசத்துக்காக எல்லாத்தையும் எப்படி ஷஃபிள் பண்ண முடியும்? சில மாசத்துக்காக தான் நான் உன்னையும் வர சொல்றேன். யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. என் ஃபோக்கஸ் எப்பவுமே ஒர்க்ல தான் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுவேன். நீ கூட இருந்தினா என் ஃபோக்கஸ் ஒர்க்ல தான் இருக்கும். சோ நல்லா வேலை பாப்பேன். அப்படி நான் நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கும் அது பிடிக்கும்ல, ரைட்? ஓகே, ஆனா உன்னெல்லாம் தேவையில்ல. I have decided
யூ ஹேவ் டு கம் வித் மீ. என்னுடைய எல்லா வேலையையும் நீ தான் பண்ணிட்டு இருக்க. Now I can't do without you. நீ என் கூட எல்லா சிட்டிக்கும், எல்லா கண்ட்ரிக்கும், எல்லா டூருக்கும் வரணும். ஆக்சுவலி இந்த கான்ட்ராக்ட் படி நீங்க நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் சிட்டிஸ் விசிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் மீ. நானும் உங்க கூட எல்லா இடத்துக்கும் வருவேன். ஆனா சென்னைக்கு மட்டும் வர மாட்டேன். சென்னை இப்ப ராக்கிங் சிட்டி பிரக்யா. ஓ, சென்னையில உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நீ அவனை ஃபேஸ் பண்ண விரும்பல தானே? ஓ கம் ஆன் பிரக்யா, உன்னை விட்டுட்டானா உலகத்திலேயே அவனை விட லூசர் எவனுமே இருக்க மாட்டான். யூ ஆர் ஃபுல் வைஃப் மெட்டீரியல் டியூட். நீ என்னுடைய மேனேஜரா இல்லன்னு வை, என் லைஃப்ல பஞ்சே இருந்திருக்காது. யூ ஆர் நாட் ஜஸ்ட் குட், யூ ஆர் தி பெஸ்ட். ஒருவேளை நான் பெஸ்டா இருந்திருந்தா யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம இருந்திருப்பேன். பர்ஃபெக்டா இருந்திருந்தா ஒருவேளை பாட்டியை காப்பாத்திருப்பேன். ஆனா நானே பாட்டியோட சாவுக்கு காரணமாயிட்டேன். ஓகே ஸ்டாப். நான் சொல்றத கேளு. உன் மேல உனக்கே நிறைய தப்பான அபிப்பிராயம் இருக்கு. நான் வேற கொஞ்சம் கிரேசி. நான் மட்டும் உன்கிட்ட சிங்கிள்னு கமிட் ஆகாம இருந்திருந்தா, மிங்கிள்க்கு ரெடியா இருந்திருந்தா, அப்புறம் உன் பேரு என் பேரோட சேர்ந்து வேர்ல்ட் வைட் காப்பிரைட். காஃபி. தேங்க் யூ. அப்ப மத்த பொண்ணுங்களோட நிலைமை? அதுதான் ப்ராப்ளம் பிரக்யா. என்னோட நிலைமை அப்படி இருக்கு. ஒரு மனசை சந்தோஷப்படுத்த அத்தனை மனசை கஷ்டப்படுத்த முடியாது. என்ன பண்றது? ராப் ஸ்டார் ராக்கிங்கா இருக்கணும்ல என்னோட லைஃப். டோன்ட் ஃபியர் when king is there. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் பொண்ணுங்க மனசை மட்டும் இல்ல, பசங்க மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னோட சென்னை பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் பேசுறேன். ஒருவேளை உன்னுடைய பேரை என் பேரோட சேர்த்து காப்பிரைட் பண்ணிட்டேன்னா, அப்புறம் அவனுடைய மனசும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி உடைஞ்சு போயிடும்ல. ஓகே சாரி, நோ ஜோக்ஸ். வேலையை பத்தி பேசலாம். பேக் யுவர் பேக் மேடம். ஏன்னா இந்த கிங்கோட கிங்டம் டெல்லிக்கு போக போகுது. இவரோட இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லி நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா? அவரு சென்னையில இருக்காரு. அப்புறம் வேலை விஷயமா அடிக்கடி பெங்களூருக்கு போவாரு. டெல்லியில நான் அவரை மீட் பண்றதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த வீட்ல பிரக்யாவோட பேர் எடுக்கிறது கூட நல்லது இல்ல. இந்த வீட்டுக்கு எந்த விஷயம் நல்லதோ, அப்புறம் எது உண்மையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அபிக்கு கூட எது உண்மையோ அதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அதுதான் சரின்னு எனக்கு பட்டுது. சரி, நீங்க ஏதோ சொல்லிட்டீங்க. சரி, அண்ணன் அதெல்லாத்தையும் கேட்டானா என்ன? ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன் சொல்றேன்னா, அண்ணன் லைஃப்ல இப்ப அதெல்லாம் முக்கியமே கிடையாது பாட்டி. ஏன்னா அதெல்லாத்தையும் கடந்து அண்ணன் ரொம்ப முன்னாடி போயிட்டான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அண்ணன் முதல்ல பிரக்யாவை கல்யாணம் பண்ணப்போ இந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் அவன் மனசுல இல்ல. இன்னைக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. சோ நீங்க இந்த அண்ணனோட மனசை மாத்திர முயற்சி பண்றீங்களா? அதெல்லாத்தையும் பண்ணாதீங்க. அதையும் மீறி அந்த பிரக்யாவை அண்ணனோட லைஃப்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாகுன்றத புரிஞ்சுக்கோங்க. ஆஹா, அபி விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கூட அபி பிரக்யாவை மறக்கல. இன்னமும் அவன் மனசு பிரக்யாவுக்காக ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் அவன் மனசுல வெறும் பிரக்யா மட்டும்தான் இருக்கா. அவனோட மனசுல பிரக்யா தான் இருக்கா. பிரக்யா மட்டும்தான் இருப்பா. நீ அபிய பிரக்யா கிட்ட இருந்து தூரமாக்கி இருக்கலாம். ஆனா அவளோட நினைவுகளை விட்டு உன்னால அபிய தூரமாக்க முடியாது. அபி மனசுல பிரக்யா தான். கனவு கண்டுட்டு இருக்கீங்க நீங்க. ஒண்ணும் தப்பில்ல. சொல்ல போனா கனவு காண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் கனவு கண்டுதான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஆனா உங்களோட இந்த பிரக்யா கனவு இருக்கு இல்லையா, அதுதான் தப்புங்கிறது. எஸ்பெஷலி அண்ணாக்கும் தனுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிட்டதுனால இது நிறைவேற வாய்ப்பே இல்ல பாட்டி. இல்ல அலியா, இது கல்யாணம் இல்ல, ஒரு அக்ரிமெண்ட் தான். அவனோட இந்த முடிவால தற்காலிகமா நிம்மதி கிடைக்கலாம். ஆனா இது நிரந்தரம் கிடையாது. ஒரு உண்மையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பயந்து போய் கல்யாணம் பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. நீ இத கல்யாணம்னு நினைக்கலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல. ராணி, நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் ஏன் நம்பணும்? அபி தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்ப அவ கூட ஒரே ரூம்ல ஏன் இருக்க மாட்டேங்கிறான்? ரூம்ல இருக்கிறதெல்லாம் அப்புறம் அவன் பக்கத்துல கூட உட்கார விட மாட்டேங்கிறானே. அலியா, நம்ம எல்லாருக்கும் கடவுள் எழுதின தலையெழுத்த மாத்தவே முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்துல உண்மையான காதலை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. கிரானி, லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். சரி பாட்டி, அண்ணன் விஷயத்துல அந்த பிரக்யாவை பத்தி நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்றது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. அதனாலதான் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறோம். அபி இப்படி இருக்கிறதுக்கும் நாங்க எதுவும் பேசாம இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அபியோட மனசுல பிரக்யா இருக்கா.
பிரக்யா அபியோட மனசுல மட்டும் இல்ல எங்க எல்லாரோட மனசுலயும் நிறைஞ்சிருக்கா. இல்லைன்னா நாங்க எல்லாரும் அவளை எங்க மனசுல வச்சிருக்கோம்னு சொல்லணும். பிரக்யா திரும்ப வரமாட்டாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஓய், அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? யாராவது வந்தா எங்களுக்கு சொல்லு. அது சரி, ஆனா உங்களோட வீடியோ கால் எப்பதான் கனெக்ட் ஆகும்? பார், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம போய் உன் வேலையை பாரு. என் வீட்டுக்கார மட்டும் இங்க இருந்திருந்தாருனா எப்பவோ இது கனெக்ட் ஆயிருக்கும். என் புருஷன் பயங்கரமான டெக்னாலஜி. உன்னோட ராஜ் இருக்கான்ல, உன்னோட புருஷன், அதான் என்னோட பையன். அவனுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தது யாருன்னு நினைக்கிற? அவனோட அப்பா தான் கத்து கொடுத்தாரு. அவரு ஏன் புருஷன். நான் இல்லன்னு சொல்லலையே. ஆ? ஜோக் அடிச்சேன். ஓ, வந்துட்டாங்க. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பேசி. ஹலோ பாட்டி. எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ பாட்டி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, கோடு போட்டு காமெடியா இருக்கானே, இவன் யாரு? என்னக்கா நீங்க இவனை மறந்துட்டீங்களா? இவன் நம்மளோட அசோக் இல்ல? நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். என்னடா ராபின், நான் சும்மா காமெடி பண்ண, அதுக்கே கோச்சிக்கிற? அப்படின்னா என் பேர் இன்னமும் ஞாபகம் இருக்கா? இந்த சந்தோஷத்துல இவங்க எல்லாருக்கும் லஸ்ஸி பண்ணி கொண்டு வரேன். சரி போய் லஸ்ஸியோட ஸ்நாக்ஸ் கொண்டு வா. எல்லாரும் சிரிக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்களை ஞாபகத்துல வச்சுக்க மாட்டேன். ஏன் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆக போகுதா? அட இல்ல, நாளைக்கு நான் வர போறேன்ல. என்ன சொல்றீங்க? நீங்க வர போறீங்களா? இங்கயா? ஆமா, வேற எங்க? நீங்க இங்க இந்த புது வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர போறீங்க. என்ன அப்படி சொல்ற? போன வருஷம் தான் வந்தேன்ல. ஞாபகம் மருதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க இங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கும் ஞாபகம் மருதி வந்துடும். ஆமா பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன வாட்டி நீங்க பழைய வீட்டுக்கு தான் வந்தீங்க. அதான் ஏற்கனவே ஒரு பழைய வீடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு புது வீட்டுக்கு போனீங்க? அந்த வீட்ல ஒருத்தவங்களோட நினைவுகளை எங்க யாராலையும் மறக்க முடியல. அதை எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு இந்த ஊர்ல அதே மாதிரி ஒரு வீடை கட்டியிருக்கோம். இது ஒரு விதமான அக்ரிமெண்ட்னே வச்சுக்கலாமே. அதெல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். யாரு நினைவு என்ன ஆச்சுன்னு. முதல்ல பிரக்யாவை கூப்பிட்டுங்க, நான் பேசணும். நாளைக்கு என்ன கூட்டிட்டு வர அவளையே அனுப்பு. அவ கண்டிப்பா எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செய்ய போறா. வடை பாயாசத்தோட சாப்பாடுலாம் பண்ண போறாளா இல்லையான்னு பாருங்க. அது சரி, அந்த பேய் எங்க? அதான் அவ பேரு தனு இருக்காளா இல்ல வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? என்ன எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? நாளைக்கு தான் நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா? வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் யார் யார் இந்த வீட்ல இருக்காங்க, யார் யார் இல்லன்னு. இவளோட ஆட்டம் இப்ப ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. உங்க யாருக்குமே வேற எந்த வேலையுமே இல்லையா? இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியவங்களோட பேசுறது, அவங்கள பாக்குறது, இதெல்லாம் எப்படி டைம் வேஸ்ட் ஆகும்? ராஜண்ணா ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. ஆபீஸ் வேலையெல்லாம் தனியா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. இப்ப வேஸ்ட் பண்ற டைமை நீங்க ஆபீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிசினஸும் டெவலப் ஆகும், ப்ராஃபிட்டும் அதிகமாகும். am I right? You are right. நான் டிரைவரை கூப்பிட்டு உங்களை ஆபீஸ்ல விட சொல்லவா இல்ல நீங்களே போய்க்கிறீங்களா? நீங்க என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க? கொஞ்சம் டைம் கிடைச்சதும் வீடியோ காலிங்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிங்களா இல்லையா? நாங்க போய் வேலையை முடிக்கிறோம். போலாம். இந்த லஸ்ஸி அவங்களுக்கு கொடு. தனு, நீ ஏன் தேவையில்லாம ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க சொர்ணாக்கா கூட தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ராணி, இது நாங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல பேசக்கூடாதுங்கிற மேனஸ் தெரியாது உனக்கு? இதுக்கப்புறம் என்ன கேட்காம இந்த வீட்டுல யார் என்ன வேலை செஞ்சாலும், யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன். புரிஞ்சுதா? கோ. ஓகே மேடம். கிரானி, அபி உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அதனால நீங்க போய் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்காம இப்படி இருக்கிறத பார்த்தாருன்னா என் மேலதான் கோவப்படுவாரு. நான் உங்களை சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த தயவு செஞ்சு நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் பிரக்யா மாதிரி தியாகி எல்லாம் கிடையாது. யாரையும் மன்னிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. அன்னைக்கு நான் பிரக்யாவை தடுக்காம இருந்தது என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த தப்புனாலதான் இவ எங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. கடவுளே, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அதை சரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என் பிரக்யாவை திரும்ப அனுப்பிடு.
பிரக்யா எங்களை தேடி வந்துடணும். தனு, இப்படித்தான் நீ எல்லார் கூடயும் பேசுவியா? லுக் ஹூ இஸ் டாக்கிங். இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. மொரோவர் நீ ஏன் விஷயத்துல தலையிடாத. இந்த வீட்ல நீ அபியோட பிசினஸ் தானே கவனிச்சுக்கிற. அந்த வேலையை மட்டும் பாரு. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸ்வீடி, எக்ஸாஜரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீ பண்ணது தப்புன்னு என் மனசுக்கு பட்டதுனால தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்னோட சஜஷன் தேவைப்பட்டதுன்னா நானே வந்து உங்ககிட்ட கேக்குறேன். கேட்காம நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் உனக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த வீட்ல நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கணும். இந்த வீட்ல நான் யார்கிட்ட வேணாலும் வேலை வாங்குவேன். எனக்கு தோணுனதை நான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட வீடு. வாட்ஸ் ராங் வித் யூ தனு? இந்த வீட்ல யாரோட நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சோ அவளே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. அண்ட் இங்க நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஆளுங்க. அவங்கள எதுக்கு டென்ஷன் பண்ற? அவங்கள ஏனி ஒருவேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்கள கூல் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிறது கிரானி தானே. கிரானி கிட்ட நான் எப்பவுமே லிமிட் தாண்டி பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், பாட்டியோட டெத்துக்கு அப்புறமா அபி கிரானி மேலதான் ரொம்ப அதிகமாவே அன்பு வச்சிருக்கான். ஆனா இது வரைக்கும் நீ என்ன உன்னோட அண்ணியா பார்க்கவே இல்லையே. ஐ எம் மிஸ்ஸஸ் அபிஷேக், புரிஞ்சுதா? இந்த வீட்ல யாரை எப்படி நடத்தணும்னு உன்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒருவேளை உனக்கு என்னோட அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் கேட்கலாம். ஸ்வீட்டி, அண்ணன் உன் கூட இல்லாத வரைக்கும் நீ அப்படியே ஊமையா இருந்த. இப்ப அண்ணன் உனக்கு கிடைச்சிட்டான், உனக்கே சொந்தமாயிட்டான். ஆனா இப்பவும் நீ ஊமையா தான் இருக்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைச்சுனா டைம் அண்ட் ஈகோவை கூட சமாளிக்க தெரியணும். How dare you? நான் உன்னோட அண்ணி. அண்ணனோட ரூம்குள்ள உனக்கு இடம் கிடைச்சா தான் உனக்கு அண்ணிங்கிற ஸ்தானம் கிடைக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நேரத்துல நீ எனக்கு வெறும் பிரக்யாவை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தானே தவிர வேற எதுவும் இல்லை. உனக்கு புரிய வச்சாலும் புரிய போறதில்ல. Forget it. என்ன சொன்னாலும் உன் மண்டைக்கு ஏற போறதில்ல. Sweetie, let me tell you one more thing. இன்னைக்கு வேணா உனக்கு என் அட்வைஸ் தேவைப்படாம இருக்கலாம். பட் ஐ எம் ஷூர் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனைன்னு உனக்கு வரும்போது என்கிட்ட தான் நீ அட்வைஸ் கேட்டு வந்து நிக்கணும். மறந்துடாத. எனக்கு உன்னோட தேவைப்பட்டப்பதான் நான் உன்னோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பிரக்யா போனதுக்கு அப்புறம் நம்ம வழி வேற வேற ஆயிடுச்சு. ஒரு விஷயத்த நீ எப்பவும் மறக்காது, நம்மளோட வழி எப்பவுமே கிளாஷ் ஆகாம சரியா இருக்கணும். அவர் டெல்லியில மீட் பண்ண சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அவர் என் எதிரில் வந்துருவாரோன்னு பயமா இருக்கு. அவர் என் முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா மனசு ஒரே ஒரு தடவை அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. இவரோட உலகமே தனி, எப்பவும் அதுலயே தான் இருப்பாரு. கியாரா, என்னாச்சுமா? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? நான் ஒரேடியா போறேன். ஆனா என் லண்டன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் பார்ட்டி கூட கொடுக்கல. நான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன பார்க்கவும் விடல. ஐ அம் சாரி சிலக்குட்டி. மிஸ்டர் டேவிட், ப்ளீஸ் ஸ்டாப் தி கார். ஓ, பேபி டால், வாட் ஹேப்பன்ட்? மை டால், ராக்கி அண்ட் குக்கி. என்னாச்சு அவங்களுக்கு? அவங்கள வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். மிஸ்டர் டேவிட், ப்ளீஸ் கோ பேக் ஹோம். நோ நோ டேவிட். கியாரா, இங்க பாரு. உனக்கு தெரியும்ல, டாடிக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அப்புறம் ஃளைட் மிஸ் ஆயிடும். நாம திரும்ப போக முடியாது. No mama, I want to take them. Can't sleep without them. கியாரா, இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. போணும். கியாரா, கியாரா, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் வண்டியை திருப்புன்னு தான் சொல்லிருப்பேன். டேவிட், turn the car around. இல்ல, ஆனா And you are like me. Thanks, Daddy. Thank you. வா. Oh, hey, we are home. பிரக்யா, நீ கியாராவோட போ, டாலை தேடு. ஆனா சீக்கிரமா வந்துடுங்க. ஒருவேளை ஃளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா பெனால்டி உனக்கு தான். என்ன பெனால்டி? பர்மிஷன் பிரக்யா. எதுக்காக? பஞ்சஸ், you see, பஞ்சஸ். கியாராவும் நானும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். சீக்கிரம் வா. ஆமாம்மா, நான் கீழே கூட தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கல. ஆனா நான் உன்னோட எல்லா டால்ஸையும் கெஸ்ட் ரூம்ல வச்சிட்டேனே.
கியாரா இங்க பாரு, உனக்கு இந்த டால் ஏன் அவ்வளவு முக்கியமா இருக்கு? அம்மா அந்த டால்ஸ் என் கூடவே தான் இருக்கணும். அப்படியா? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம டெல்லிக்கு போனதும் மம்மி உங்களுக்கு சேம் டால் வாங்கி தரேன். ஓ நோ மம்மி, குக்கி ராக்கி மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவங்க இல்லாம எனக்கு தூக்கம் வராது, உங்களுக்கே தெரியும்ல. ஓகே ஓகே, கெஸ்ட் ரூமோட பெட்ல எல்லா டால்ஸையும் வச்சிருக்கேன், போய் தேடி எடுத்துக்க. ஓகே டால்ஸ் அங்கங்க தூக்கி போடக்கூடாது. ஓகேம்மா. கியாரா சீக்கிரமா, சீக்கிரம் தேடி, நானும் தேடுறேன், அப்புறம் ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். கியாரா, அது நீ சூட்கேஸ்ல கண்டிப்பா வைக்கலல்ல? இல்ல வைக்கலாமா? இல்ல எங்கயோ கிடைக்கலமா. கியாரா, பில்லோஸ்க்கு பின்னாடி பாரு. ஓகே. தேங்க் காட்,